டாக்ஸ் மட்டுமே பயணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்திருக்காங்க பார்கேட் நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க டாக்ஸை எங்க ஃப்ளைட்ல அனுப்பிங்க, அது ஒரு பிசினஸ் கிளாஸ் ஃப்ளைட்ல பறக்கும், உங்க வீட்டில் என்னெல்லாம் வசதி இருக்குமோ அந்த வசதி எல்லாமே எங்க ஃப்ளைட்ல இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எங்களோட எம்ப்ளாயிஸ் உங்க டாக்ஸை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த நிறுவனம் இந்த சேவையை உருவாக்கி இருக்குன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்கை வாங்கினா இருந்தாலும் சரி, இல்லை விற்கிறதா இருந்தாலும் சரி, அந்த டாக்கு சரக்கு விமானத்தில் தான் போகும் வரும். இப்படி வர டாக்ஸ் எல்லாமே மிகப்பெரிய அன்கம்ஃபர்டபுள் ஜோனை ஃபீல் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்படி அன்கம்ஃபர்டபுள் ஜோனை ஃபீல் பண்ண டாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அக்ரெசிவாவோ இல்ல பயந்த சுபாவமாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப டாக்ஸை எல்லா இடத்துக்கும் மக்கள் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஃபிளைட்ல கூட்டு போக மட்டும் லக்கேஜ் ஏரியால தான் அந்த டாக்ஸை வச்சு கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. ஸோ இதனாலேயுமே இந்த டாக்ஸ் மிகப்பெரிய அன்கம்ஃபர்டபுள் ஜோனை ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களோட வெக்கேஷனே பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் பார்கேட் நிறுவனம் டாக்ஸ் மட்டும் பயணிக்கிற மாதிரி ஒரு விமானத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த ஃபிளைட்ல டாக்ஸுக்கு எப்படிலாம் வசதி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, டாக்ஸுக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்களாம். அதுல டாக்ஸ்க்கான ஃபுட், டாய்ஸ், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம், அப்புறம் வாக்கிங் போறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட எம்ப்ளாயிஸ் தேவையில்லாம உங்க டாக்ஸ் தொட மாட்டாங்க. உங்க டாக்ஸ் ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணா மட்டும் அதை சரி செய்யறதுக்கு உங்க டாக்ஸ் பக்கத்துல போவாங்க எங்களோட எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் உங்கள் டாக்கோட பயணம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் செய்யலாம். ஆனால் டாக்கை தவிர்த்து வேறு எந்த பெட்டுமே இதில் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளைட் இப்போ எல்லா நாட்டுக்குமே செயல்படலை. நியூயார்க்லேருந்து லண்டன் வரைக்கும் ஃபஸ்ட்டு செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 செயல்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிக்கெட் விலை எவ்வளோ அப்படின்னா $6000 சொல்லப்படுது. $6000 இந்திய மதிப்புடைய 5 லட்சத்துக்கு மேலே வருது. இது மாதிரி டெய்லி நியூஸையும் இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.